அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா பாண்ட் கம் வாங்கிக்கிங்க. இது ஏன்னா நம்ம வந்து ஃபிலிம் ரோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து இது போட்டு தான் நம்ம வந்து அந்த பலகையில் வந்து ஒட்டுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னடிக்க டைப்னா பின்னு வாங்கிக்கிங்க, இல்லைனா கன் டைப்னா அந்த கன் ஒன்று வாங்கி ஒட்டிங்க. அதுக்கு இல்லைனா சைடில் அடிக்க பின்னு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரோலர் வாங்கிக்கிங்க. இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்வேர்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். இதுபோல் நைஃப் நல்லதாக ஒன்று வாங்கி வச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்னது இல்லை பெருசு இல்லாமல் ஒரு நடு சைஸில் திருப்பலி ஒன்று வாங்கி வச்சிங்க. இந்த சின்ன சுற்றி ஒன்று வாங்கி வச்சிங்க. அடுத்து ஒரு ஸ்கேல்னா ஒரு டேப் ஒன்று வாங்கி வச்சிங்க. நம்ம என்ன போர்டில் வந்து சென்டரில் அடிக்கிறப்ப அளவு எடுத்து தான் சென்டரை நம்ம வந்து மேலே மாற்ற ஊக்கு அடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறது இதே போதுமானது. அதுக்கப்புறம் டேப் வந்து இது போல் ப்ரௌன் கலர் டேப்பு இல்லைனா பிளாக் கலர் டேப் வாங்கி வச்சிங்க. நம்ம ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பின் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டேப் போட்டி தான் நம்ம வந்து அதை கவர் பண்ணுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே விட்டால் 4 பின்னு தெரியும், நல்லா இருக்காது. இது போல் மிஷின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா மிஷின் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிங்க டஸ்ட் இல்லாமல். ஏன்னா வந்து லேபில் பண்ணுறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏசியிலே பண்ணுவாங்க, டஸ்ட் இது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டில் பண்ணுறோன்னா நம்ம லேப்லேயோ இல்லை வந்து வேறு எங்கன்னா போர்ட்லேயே பிரிண்ட் போட்டு அதை பேக்கில் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து லேமினேஷன் பண்ணுறப்ப டஸ்ட் உள்ளே போச்சுன்னா சின்ன சின்ன டாட்டாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிலிம் ரோல் வந்து ஃபோட்டோ சைஸ்க்கு அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து 12:30 வந்து இப்போ நான் கட் பண்ண ஃபோட்டோ வந்து 12:30 சைஸு. அதுக்கு அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டேப்புலையோ இல்லைனா வந்து ஸ்கேல் எடுத்து அளவு எடுத்துங்க. எப்படிப்பா இப்படி டேப்பு சேர்த்துப்படி சேர்த்துப்படியா பார்த்தீங்கன்னா சேர்த்துப்படியா அளவு எடுத்து கட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து 1 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிங்க, அதுவே போதுமானது. கரெக்டாக அளவு எடுத்துட்டு சிசரால் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்க. கீப்படாத நீங்கள் ஃபிலிம் ரோல் கட் பண்ணி அளவு எடுத்து கட் பண்ணி முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிலிம் ரோல் நல்லா சுற்றி லைட்டாக இங்கே சின்ன ஒரு டேப் அடித்து டேப் ஒட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து அந்த பாக்ஸ்லேயே வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஏர் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ரோல் லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணிட்டு இப்படி கவுத்து போட்டுக்குங்க. கவுத்து போட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போல் வச்சிங்க. இது போல் வச்சுட்டு இந்த எஜ்ஜில் பாருங்கள், நல்லா எஜ்ஜி தெரியுதா பாருங்கள். இந்த எஜ்ஜில் லைட்டாக வந்து மடித்து விட்டுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மடிச்சுங்க பாருங்கள், அழகாக மடித்து விடுங்க. நல்லா தூக்கின்னு வராமல் சமமாக மடித்து விட்டு நல்லா வச்சுருங்க. சென்டராக வச்சுருங்க. இங்கே பாருங்கள் தெரியும், இந்த போர்டில் சென்டராக ஈவனாக வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சைஸ் பிரிண்ட் போடுறீங்களோ ஃபோட்டோவை அதை எடுத்துட்டு அதை எடுத்துங்க. அதை எடுத்துட்டு அது டஸ்ட் என்ன லைட்டாக க்ளீன் பண்ணிங்க. அப்படியே ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், டஸ்ட்டு தான் ஒரு வேளை க்ளீன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஊதி கூட விடுங்க, பரவாயில்ல. ஊதி விட்டுட்டு அப்படியே ஃபோட்டோ வந்து சென்டராக வச்சுங்க. சென்டராக வைக்கிறப்ப கரெக்டாக வைங்க. இங்கே பாருங்கள் சென்டராக வைக்கிறேன். அதே போல் இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அந்த நான் எடுத்ததில் கரெக்டாக சென்டரில் வச்சு அதே போல் மேலேருந்து கீழேயும் சென்டராக வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்றேன். ஏன்னா இங்கே கேப் இல்லாமல் அழுத்தி விடணும். நீங்கள் ஒரு வேளை கேப் விட்டு அழுத்தி விட்டால் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி அதிகமாக வந்துடும், ஃபினிஷிங் கிடைக்காது. நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், திரும்ப கரெக்டாக உள்ள அந்த மிஷின் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு திரும்பவும் அதை அழுத்தி விட்டுக்கிறேன். அந்த பசை வந்து போர்ட்லேயும் கொஞ்சம் பிடிக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங் கிடைக்கும். வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டின ஷீட்டை இப்படி திருப்பி போட்டுறேன். கிட்டவா ஒட்டின ஷீட் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டேன். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன பார்த்த மாதிரி மேல் பக்கம் ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கட் சைடில்
இந்த ரோலெல்லாம் வந்து ஒரு லூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா டைட் பண்ணிங்க. ஏன்னா டைட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபிலிம் ரோலுக்கும் கேப் இல்லாமல் ஏர் போகும், நல்லா வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ டஸ்ட் இருந்தால் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிங்க. நான் டஸ்ட் எதுவும் இல்லை பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் டைட்டாக வச்சிங்க. இதை வந்து வச்சுட்டு கிட்ட வேணாரு லைட்டாக அங்கே எடுத்து விட்டோம் இல்லையா, இதை கையில் பிடிச்சிங்க. கையில் பிடிச்சிங்கன்னு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த பிடிச்சிங்கன்னு ஒரு கை வந்து ரோலருடைய இந்த சுத்திரத்தில் வச்சிங்க, இன்னொரு கை இங்கே எடுத்து விட்டீங்களா கையில் வச்சிங்க. அப்படியே என்ன பண்ணுங்க, சரன்னு ரோல் பண்ண ஆரம்பிங்க. வேகமாக சுற்றுங்க. இப்படி சுற்றுறப்ப நீங்கள் வந்து கேப் விடாமல் சுற்றணும், அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கேப் விட்டீங்கன்னா வந்து இந்த ஃபிலிம் ரோல் ஏற்றுறப்ப சரன்னு ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு அட்டம்ல ரெண்டுலேயே சுற்றணும். அப்போ தான் வந்து நடுவில் வந்து கோடு வராமல் பார்க்குறது நீட்டாக ஃபினிஷிங்காக அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 சுற்றிலே சுற்றுறீங்க. கேப் சிக்கி ஒரு மாதிரி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் பின்னாடின்ற போல் நின்று சுற்றாதீங்க. சரன்னு வச்சிங்கன்னா பிடிச்சிட்டு சரன்னு சுற்றிடுங்க. நல்லா சுற்றிட்டு வேகமாக சுற்றுங்க. சுற்றி முடிச்சுட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஃபிலிம் ரோல் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஃபிலிம் ரோல் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைஸ் போர்டு வந்து கரெக்டாக டேபிள் வந்து சமமாக வச்சுங்க. கீழே வந்து எந்த ஒரு டஸ்ட்டோ இல்லை கல்லோ எல்லாம் வந்து பின்ன போல் குத்திட்டு சமமாக நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பசை போட்டாகணும். பசை போடுறதுக்கு இது போல் இந்த பாண்ட் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து பேக்கெட்லேயே ஒரு ஒயிட் கலர் கம் வைப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் இது போல் பாண்ட் வாங்கினீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்ச் உங்களுக்கு பார்த்தா தெரியும், க்ரீன் கலர் இருக்கும், அது வாங்கிக்கிங்க. அது வாங்கி ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. வாங்கிட்டு இதை வந்து அப்படியே ஊற்றாதீங்க. இப்போ என் இடம் தற்சமயத்தில் நான் அர்ஜென்ட் வந்து ரெடி பண்ண முடியாததால் நான் அப்படியே ஊற்றி ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து பண்ணுறப்ப ஒரு சின்ன வாட்டர் கேனில் ஊற்றி அதை ஒரு ஓட்டை போட்டு வச்சிங்க. அப்போ தான் காயம் ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். அதே போல் இந்த கம் போடுறப்ப அளவாக போடுங்க. கம் போடுறப்ப போட்டுட்டு நல்லா வேகமாக போடுங்க. நீங்கள் போட்டு கேப் போட்டிங்கன்னா ஒரு பக்கம் போட இன்னொரு பக்கம் காஞ்சி போயிடும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் போட்டால் ஒரு பக்கம் காஞ்சி போச்சு. ஸோ வந்து நீங்கள் வாட்டர் கேனில் போட்டுங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் கம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடமும் கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கம்பல்சரி எல்லா இடமும் சமமாக போடுங்க. பத்தலைன்னா அந்த இடம் வந்து தூக்கிட்டு வரும், ஃபோட்டோ பின்னாடி ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா நம்ம ஃபோட்டோன்றது விலை மதிப்பற்றது, நம்ம எவ்வளோ காசு கொடுத்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுங்க. கம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து கம்மை மூடி வச்சிங்க. ஏன்னா திறந்து வச்சிங்கன்னா அந்த கம் வந்து ரொம்ப நாளைக்கு வராது, ஏர் போச்சுன்னா. அதுக்கப்புறம் சமமாக அந்த போர்டு திரும்ப வச்சுட்டு இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து 4 பக்கம் கரெக்டாக 4 எஜ்ஜிலும் ஈவனாக இருக்குன்னு பார்த்துங்க. ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் எடுத்துங்க. ரோலர் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு சென்டரில் வச்சு அப்படியே பாருங்கள், இப்படியே ஒரு ரோல் பண்ணுங்கள். கீழே அப்படியே இறக்கி விடுங்க, திரும்ப மேலே ஏற்றுங்க, திரும்ப கீழே இறக்கி விடுங்க. பாதி மேலே பாதி கீழே. நீங்கள் அது போல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாதி மேலே பாதி கீழே, திரும்ப பாதி மேலே பாதி கீழே, அது போல் ஏற்றுங்க. ஒரு போல் நீங்கள் வந்து இப்படிலாம் இழுக்காதீங்க, மேலேங்கையும் பாதி மேலே ஏற்றுங்க, பாதி வந்து கீழே இறக்குங்க.
இது பார்த்தீங்கன்னா ரோலர் போடுற மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபோட்டோ வந்து இது போல் ஏற்றிட்டு வெயிட் மிஷின் வந்து வெயிட் வைப்பாங்க. நம்மகிட்ட வந்து வெயிட் மிஷின் வாங்குற அளவுக்குலாம் வந்து நம்மகிட்ட ஒர்த் இல்லை. ஏன்னா அந்த வெயிட் மிஷின்ன்றது கிட்டத்தட்ட 9,000 10,000க்கு மேலே சென்னையில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு ஏற்ற வெயிட் மிஷின் இந்த ரோலர் தான். கிட்டத்தட்ட இந்த ரோலர் வந்து 150 180 தான் வரும். நல்லா ஃபினிஷிங்காக எல்லா இடத்துலையும் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா வந்து ரோலர் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஃபோட்டோ தூக்காமல் இருக்கும், உப்பாமல் இருக்கும். இந்த ரோலர் நல்லா போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து இது மேலே முடிஞ்ச வரைக்கும் ஒரு வெயிட் வைக்கிற மாதிரி வச்சு விடுங்க. இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் வெயிட் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிலிம் ரோல் எக்ஸ்ட்ராவே இருக்கும், நல்லா தெரியும் பாருங்கள். அந்த ஃபிலிம் ரோல் அழகாக அந்த நைஃபால் புது நைஃப் வாங்கிக்கிங்க. என்கிட்ட நைஃப் வந்து பழசாக இருக்குது. இப்போ வந்து ட்ராஸ் ஆக இல்லாதால நைஃப் மாற்ற முடியல. ஸோ அதனால் எடுத்து காட்டுறேன். இப்படி கிராஸாக கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பச்சை லைட்டாக பாருங்கள் இந்த சரணி தெரியும் நச்சுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு எடுத்துங்க. அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்க. வச்சு பாருங்கள் அப்படி சரலுன்னு வந்துருங்க. பாருங்கள் சரன்னு ஓடிடும். இந்த நைஃப் கொஞ்சம் பழசுனதால கொஞ்சம் கிறுக்கு மறுக்கு பண்ணுது. நீங்கள் முடிஞ்ச வரையும் புது நைஃப் வாங்கி வச்சிங்க. நைஃப் வாங்க தேவை, அந்த பிளேடு மட்டும் மாற்றிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அதே போல் எல்லா பக்கமும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணினாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போர்டில் சுற்றி அழகாக ஃபினிஷிங்காக கட் பண்ணிவிட்டேன். உள்ள அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அந்த ஃபிலிம்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஊக்கடிச்சு ஆகணும். நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் அதாவது ஃபிலிம் ரோல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊக்கடிப்பீங்க. கீழே கவுத்து போட அடிப்பீங்க. நீங்கள் கீழே கவுத்து போட அடிக்கிறப்ப கீழே வந்து கிராச்சஸ் இருந்தாலோ இல்லை ஆணிக்கின்னு இருந்தாலோ ஃபோட்டோ வந்து கிராச்சஸ் ஆகும். ஸோ அதனால் கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் துணி ஒரு நல்லா போட்டு வச்சிங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த ஃபோட்டோவை அழகாக இப்படி கவுத்து போட்டுட்டு அந்த துணி மேலே வச்சுட்டு தான் ஊக்கடிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபோட்டோ வந்து எந்த ஒரு கிராச்சஸ் ஆகாமல் இருக்கும். கட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன சின்னதாக முட்டையாக இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி கீழே வாட்டம் அடிப்போம். இது எதுக்குன்னா நம்ம வந்து மேலே ஸ்டாண்ட் அடிச்சோம்னா ஆணியில் மாட்டுவோம். அப்படி ஆணியில் மாட்டுறப்ப இது இல்லைனா ஃபோட்டோ மாதிரி இப்படி ஆடும். இது வச்சா கரெக்டாக ஸ்டாண்டர்டாக ஸ்டடியாக நிற்கின்ற இது வைப்போம், கீழே வைப்போம். இது பேக்கெட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளிப்பையும் அந்த சின்ன சின்ன ஒரு முட்டையாக இருக்கிற தான் அடிக்க போகிறோம். ஆஃப் பண்ணினார். ஃபோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா அகலம், நீளம் பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு. இப்போ நான் இது அளவு எடுத்து டேப்பில் அளவு எடுத்து இந்த பக்கம் வந்து ஒரு 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாண்டை வந்து அதே போல் மார்க் பண்ணி இந்தாண்டி வந்து ஒரு 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் எதுக்குன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஒரே ஈவனாக வச்சா தான் ஃபோட்டோ வந்து ஈவனாக நிற்கும். அதே போல் மேலேயும் ஒரு ஈவனாக நம்ம ஒரு கேப் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊக்கி அடிக்க போகிறோம். ஊக்கு அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சுத்தியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன ஸ்க்ரூ வேணும். இந்த ஸ்க்ரூ சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்குள்ளே போனால் இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக உள்ளே போனாலும் போர்டுக்கு வெளியே வரதான் இருக்கணும். அப்போ அந்த சைஸில் கேட்டால் அவங்களே தருவாங்க ஃப்ரேம் கடையிலேயே. இப்போ நான் மார்க் பண்ண எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பின் அடிக்கிறப்ப இந்த பெரிய ஹோல் இருக்கு இல்லையா, பெரிய ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸ் வந்து கீழ்ப்பக்கம் இருக்கணும். சின்னதாக இருந்து ஃபோட்டோக்கு மேலே இருக்கணும். இப்போ நான் வந்து சமமாக வச்சுக்கிறேன். சமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பின்னை வச்சுட்டு நேராக வச்சுன்னு அடிக்கணும். பின்னை நேராக வைங்க. ஆஃப் பண்ணினாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்லா தட்டுங்க. அதுக்கப்புறம் வேகமாக தட்டுங்க. இப்படி தட்டுறப்ப சேஃப்டியாக தட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்க்ரூலாம் அடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் எந்த டேமேஜும் ஆகாது. அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் அதே போல் ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தட்டிங்க. லைட்டாக தட்டிட்டு இந்த திருப்பிலி எடுத்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு டைட் பண்ணிங்க. இப்படி டைட் பண்ணுறப்ப சும்மா எடுத்து வச்சு டைட் பண்ணாதீங்க. ஒரு மாதிரி நஞ்சு மாதிரி ஆகிடும், பார்க்குறது நல்லா இருக்காது. இப்படி வச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் டைம் தான் அழகாக அப்படி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம்
நம்ம 2 ஊக்கி அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை வந்து ஓரளவுக்கு சென்டர், ஓரளவுக்கு கார்னர் பார்த்து இங்கே ஒரு இந்த கார்னரில் ஒரு இந்த பின் அடிச்சிடறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எந்த அளவுக்கு அடிச்சுமோ அதே போல் இந்த அளவும் ஒரு தோராயமாக கரெக்டாக ஒரு சென்டர் வரைச்சி ஈவனாக இந்த பக்கமும் பின் அடிச்சுட்டு அதே போல் டைட் பண்ணிங்க. இப்படி டைட் பண்ணுறப்ப கொஞ்சம் உசாராக டைட் பண்ணணும். ஏன்னா அப்படி அடிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி இப்போ நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைஸ் உள்ள பிரேம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ தான் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த பிரேம் எடுத்து வச்சுட்டு இந்த பிரேமோட ஃபோட்டோ கீழே கவுத்து வச்சிங்க. பிரேம் வைக்கிறோம் சமமாக வைங்க, எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரேமை சமமாக வச்சுட்டு இந்த ஃபோட்டோ அழகாக கவுத்து சென்டராக வச்சுங்க. இதிலே சென்டர் பாருங்கள் கொஞ்சம், அப்போ தெரியும், உங்களுக்கு வச்சாவே தெரியும். சென்டர் வச்சுட்டு இப்போ நான் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஃபினிஷிங் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இந்த கன் மூலியம் வந்து பின்னடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மெழுகு மாதிரி இருக்கும், ஒரு கன் மாதிரி இருக்கும். அந்த கன் போட்டு இந்த ஓட்டையில் மட்டும் ஃபில் பண்ணி அது மூலியம் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பின்னு மாதிரி வச்சு அடிச்சு விடுவாங்க. இப்போ நம்ம அதில் வந்து நம்ம சொன்ன மெத்தட் பின்னு தான் அடிக்க போகிறோம். இந்த பின் அடிக்கிறப்ப அதுக்குண்டான பின் எல்லாமே வந்து பிரேமிக்கிறவங்கிட்ட எல்லாம் அதுக்குண்டான என்ன மாடல் பின் வேணும், பிரேம் வேணும், போர்டு வேணும், அதோடைய கம் வேணும், இது போல் ஊக்கையா இல்லை எல்லாமே அவங்ககிட்ட கிடையாது, A to Z. இப்போ நான் பின் அடிக்க போகிறோம் அப்படியா. இந்த பின் அடிக்கிறப்ப நல்லா வந்து ஓரளவுக்கு பாதி வந்து பிரேமில் போகணும், பாதி வந்து இந்த போர்டில் வரணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் அடிச்சிட்டேன். அதே போல் சென்டராக ஒன்று அடிச்சுக்கிறேன். இந்த சென்டரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று. நீங்கள் வந்து பின்னடிக்கிறது ரொம்ப அதிகமாக அடிக்காதீங்க. அதே போல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸோ ஒரு 12/8னா ஒரு 7 பின்னு போதும். இது போல் அன்சைஸ்னால் ஒரு 10 பின்னு போதும். போல் கால்குலேட் பண்ணி அடிங்க. ரொம்ப பின்னடிச்சாலும் நல்லா இருக்காது. இந்த பின் அடிக்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாமா இல்லை கிராஸ் அடிக்கலாமா, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆக மொத்தம் பின் வந்து எதுக்கு அடிக்கிறது அந்த கான்செப்டை மறந்துடக்கூடாது. ஃபோட்டோ வந்து நம்ம பிரேமில் வந்து புரிஞ்சு வரக்கூடாது, அதனால தான் பின் அடிக்கிறோம். அதை மறந்துட்டு அடிக்காதீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அடித்தாலும் சரி, கிராஸ் அடித்தாலும் சரி, இல்லை கோணையாக அடித்தாலும் சரி, ஆக மொத்தம் ஃபோட்டோ வந்து நம்ம போர்டு வந்து கரெக்டாக பிரேமோட உட்காந்துருக்கணும், அதுதான் பின் அடிக்கிறோம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக பக்காவாக பாருங்கள், பக்காவை வந்து ஃபிலிம் ரோல் ஏற்றி போர்டில் அதுக்கப்புறம் ஃபோட்டோ பின் பண்ணிட்டோம். ஃபோட்டோ எல்லாம் பின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேப் போட்ட போகிறோம். டேப் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் போடலாம், இல்லைனா பிளாக் போடலாம். நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரௌன் தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப் அடிச்சிடலாம். டேப் அடிக்கிறப்ப அழகாக வச்சுட்டு சுருக்கு இல்லாமல் அடிங்க. டேப் அடிச்சுட்டு அழகாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப இன்னொரு டைம் கூட டேப் அடிச்சிங்க. ஏன்னா இப்போ வந்து பெரிய டேப் நம்மகிட்ட இல்லை, இருக்குது, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டேப்பை 2 டைம் அடிச்சிக்கிறேன். இது எதுக்குன்னா ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும், அந்த பின்னு தெரியாதான் நம்ம டேப் அடிக்கிறது. அதுபோல் வந்து நீங்கள் எல்லா பக்கமே அதை டேப் அடிச்சிங்க. ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் அழகாக 4 பக்கம் பார்த்தீங்கன்னா டேப் வந்து நல்லா அடிச்சுட்டு கட் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடும். நீங்கள் 4 பக்கமும் டேப் அடிச்சுட்டு அழகாக கட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயும் கொடுத்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்களாக டிசைனாக இருந்தீங்கன்னா டிசைன் பண்ணி அழகாக ஃபோட்டோ பிரிண்ட் மட்டும் போட்டு நீங்கள் சூப்பராக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.